பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ரீசெண்டாக ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அஜ்மீர் ஷரீஃப் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தர்கா, ஒரு பழமையான தர்கா, அந்த தர்காவுக்கு ஜனவரி 2ஆம் தேதி ஒரு சால்வை ஒன்று அனுப்பிச்சிருக்கிறாரு. யார் மூலயமா அப்படின்னா, யூனியன் மைனாரிட்டிஸ் மினிஸ்டர், அதாவது ஒன்றிய சிறுபான்மையினர் அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர் மூலயமா அந்த சால்வை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ எதுக்காக இந்த விஷயம் வந்து பண்ணுறாரு? ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்போசிஷன் அப்படின்னா, ஷாக்காக இருக்கிறாங்க, கிள்ளி பார்த்துக்கிறாங்க. ஓகே, இது பிஜேபி தானா, இது நரேந்திர மோடி தானா, அவர் தான் இது மாதிரி வந்து கொடுக்குறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கில் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு விமர்சனம் என்னென்னா, எலெக்ஷன் கூட இல்லையே ராஜஸ்தானில், ஏன் இப்போ திடீர்னு கொடுக்குறாரு அப்படின்னா, எதுக்காக இந்த சால்வை வந்து அனுப்புகிறாங்க, ஸோ இது எதுக்காக அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சால்வை அனுப்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா, இந்த வியாழக்கிழமை ஜனவரி 2 ஜென்ரலாக வியாழக்கிழமை அப்படிங்கிறது பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னலாக நம்ம கண்ட்ரியில் இது வந்து ஒரு குருவுக்கான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாம், அதாவது முஸ்லீம்ஸ் வந்து சில பேர் எப்படின்னா, இது இஸ்லாமில் இல்லை இருந்தாலும் இஸ்லாமியர்கள் சில பேர் வந்து ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, அந்த டைமில் இந்த தர்கா மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய இந்த தர்காவில் சமாதி அடைஞ்சவங்க, அது மாதிரியான அவங்களெல்லாம் வந்து வியாழக்கிழமை டைமில் தான் வந்து பார்த்தோம்னா அவங்கள வந்து ஒர்ஷிப் பண்ணுவாங்க. அவங்களுக்கான ஸ்பெஷல் பூஜா, அது மாதிரி சில ட்ரெடிஷ்னல் இதெல்லாம் பண்ணுவாங்க இஸ்லாமில். ஸோ சேம் தான் ஹிந்துவிசம்லையும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த வியாழக்கிழமை டைமில் தான் வந்து இந்த மகான்கள் வழிபாடு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஜனவரி 2 இந்த வியாழக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா உருஸ் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. உருஸ் தினம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த க்வாஜா மொய்தீன் சிஸ்தி அப்படிங்கக்கூடியவருடைய அந்த தர்காவில் தான் அவருடைய அந்த நினைவு தினம் தான் அந்த உருஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு தர்கா அப்படிங்கிற ஒரு முறையில் பார்த்தோம் அப்படின்னா, அந்தந்த தினத்தில் இருக்கக்கூடிய அந்த மகான்கள், அந்த ஜீவசமாதி அடைவங்களோட அந்த நினைவு நாளாக தான் இந்த உருஸ் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் ரெகுலராக பார்த்தோம் அப்படின்னா எல்லா பிரைம் மினிஸ்டருமே, இது வரைக்கும் இந்தியாவில் இருந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தோம்னா இந்த சால்வை அப்படிங்கிறத கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வழக்கம். நரேந்திர மோடி அவர்களும் பார்த்தோம்னா 2014 அவர் ஃபஸ்ட் டைமாக பிரைம் மினிஸ்டராக வந்து இருந்த போதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அவர் ரெகுலராக வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் தான் இந்த சால்வை அப்படிங்கிறத வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சால்வை எங்கே போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து ஜான்வரி 4 கம்மிங் சாட்டர்டே வந்து பார்த்தோம்னா கிரண் ரிஜிஜு அவர்கள் ஒன்றிய சிறுபான்மையினர் அமைச்சர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துக்கு போகிறாரு. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த அஜ்மீர் அந்த இடத்துக்கு வந்து போகிறாரு. ஸோ அந்த தர்காவுக்கு அவர் போகும்போது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்ததா இதை வந்து கொண்டு போய் அந்த இடத்துல கொடுக்குறாரு. ஸோ அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த தர்காவை சேர்ந்த அந்த தலைமை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த சில வருஷங்களாகவே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த ராம் டெம்பிள், ராம் ஜென்மபூமி, அதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு, அந்த சில விஷயங்கள் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக நிறைய ஞான் வாபி அந்த மசூதியாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் ஒரு சர்ச்சை, அதாவது மஸ்ஜித், இஸ்லாமிய மசூதிகள் இருக்கிற இடத்துல வந்து சிவன் கோவில் இருக்குது, அங்கே வந்து இந்து கடவுள்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, அது மேலே தான் வந்து இந்து கோவில்களை வந்து கட்டியிருக்காங்க. நிறைய சர்ச்சைகள் வந்து கடந்த 4-5 வருஷமாகவே போயிட்டுருக்கு. இப்போவும் பார்த்தோம்னா கடந்த 4-5 மந்த்ஸாகவும் ரொம்ப ஒரு மாதிரி வந்து சில விஷயங்கள் போயிருக்கு. இங்கே ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த தர்காவில் கூட பார்த்தோம்னா, இந்த தர்காவுக்கு முன்னாடி இங்கே சிவன் கோவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில கேஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. இதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்து சேனா அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள் அண்டு விஸ்வ இந்து பரிஷத், இது மாதிரியான இயக்கங்கள், வலதுசாரி இயக்கங்கள், இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு கண்டனம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த இடத்தையும் வந்து ஆய்வு பண்ணணும், அந்த இடத்துல வந்து இது மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது, அங்கே முன்னாடி சிவன் கோயில் இருந்தது அப்படின்னு இந்து சேனா அமைப்பு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து கேஸும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் மோடி அவர்கள் வந்து ஏன் இப்படி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ அவங்களுடைய வாதத்தை வந்து முன்வைக்கிறாங்க. பட் அந்த தர்கா சைட்லேருந்து, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்களோட அந்த மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஹெட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மோடி அவர்கள் வந்து இந்த மாதிரி லாஸ்ட் 5 மந்த்ஸாக வந்து இது மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு, இந்த டைமில் அவர் இந்த சால்வை அனுப்பிச்சது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம், இது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். இது வந்து 2 சமூகத்தினரிடையே பார்த்தோம்னா, நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து ஹிந்து முஸ்லீம்ஸ் ரெண்டு பிரிவுகளுக்குள்ளுமே பார்த்தோம்னா அப்பப்போ சின்ன சின்ன கிளாஷஸ் வரும். ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்தாலும் கூட, ஸோ இதை வந்து மேற்கொண்டு பலப்படுத்துகிற அளவுக்கு வந்து மோடி அவர்கள் இப்படி ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து சகோதரத்துவத்துக்கு ஒரு நல்ல ஒரு வழிவகுக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஒரு நல்ல ஒரு மூவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்போசிஷன் பார்ட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்களை பாராட்டவும் சில பேர் வந்து பாராட்டியும் இருக்காங்க, சில பேர் வந்து ஒரு ஷோ அப்படிங்கிற மாதிரி விமர்சனமும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து வருஷம் எல்லா பிரைம் மினிஸ்டரும், இதுக்கு முன்னாடி நரேந்திர மோடி அவர்கள் இல்லை, இதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த
இந்த தர்காவுக்கு இந்த அஜ்மீர் இந்த ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து சால்வை அப்படிங்கிறத ரெகுலராக வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அண்ட் ஃபைனலி இது வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஒரு மேட்டர் அதாவது லாஸ்ட் 5 மந்த்ஸாக வந்து அந்த இடத்துல போயிட்டுருக்கிற பிரச்சனை இதில் வந்து இப்போ ரீசெண்டாக யூனியன் மைனாரிட்டிஸ் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டர் அவர்களும் இது மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுது. ஸோ அந்த தலைமையிலேருந்து வந்து வாழ்த்து தெரிவிக்கிறது, இவங்க சால்வை கொடுக்குறது, இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.